இது வந்து வணக்கம். இது வந்து இயல் 2ஓட பாதம் அப்படிங்கிறது வந்து கதை. லைட்டா பார்த்துருமா? கதை என்றால் எல்லோருக்கும் பிடிக்கும். அதிலும் நம்ப முடியாத கற்பனைகளைக் கொண்ட விந்தை கதைகள் அனைவரையும் கவரும் கதையில் சிறந்த கருத்தும் கூறப்படாமலும் அது சர்ச்சை பந்தலில் தேன்மழை பொழிவது போல மேலும் சுவையாக இருக்கும் அத்தகைய கதை ஒன்றை படிப்போம். இந்த கதையை லைட்டா வாசிச்சுட்டுக்கோங்க. நூல் வெளியீடு ரொம்ப முக்கியம். எஸ். ராதாகிருஷ்ணன் தற்கால தமிழ் எழுத்தாளர்கள் குறிப்பிடத்தக்கவர். நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்பு, சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீள்கின்றன. உபபாண்டவம், காதவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள் முதலிய ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். இது தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இந்த கொடுத்துருக்கிற அந்த கதை வந்து தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிறதுல இருந்து இடம்பெற்றிருக்கின்ற இவரோட படைப்புகள் என்னென்ன அப்படின்னா பண்டவம், அதாவது உபபண்டவம்னா உப்பில்லாத பண்டம் அப்படின்னு. உப்பில்லாத பண்டத்தை யாராவது வாங்குவோமா, செய்வோமா, செய்ய மாட்டோம். கதவிலாசம், கதவுக்கு விலாசம் இல்லை, கதவுனாலே விலாசம் இருக்கும், டோர் நம்பர், தெரு அந்த மாதிரி. ஆனால் இது கதவிலாசம் இல்லாதது போல அப்படின்னு. தேசாந்தரி, கேசரி கேள்விப்படுறதா என்ன, தேசாந்தரி. அதுக்கப்புறம் கால் முளைத்த கதைகள். கால் முளைத்த கதைகளா? கதைகளுக்கு எப்படி கால் முளைக்கும்? இப்படி எதையுமே ஒரு கற்பனையோட சொல்றது தான் அந்த ராமகிருஷ்ணனுக்கு வந்து அவரோட நூல்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இது சும்மா ஒரு ஷார்ட்கட்டுக்கு தான். இந்த கதையை ஃபுல்லாக வாசிச்சிங்கனாலே என்ன ஆயிரும் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.